ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th தேர்ட் டேர்மில் இருக்க பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 9th ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில் இருக்க பாலிட்டி வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வந்து உள்ளாட்சி அமைப்புகள் இந்த லெசனில் வந்து நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணி குறித்து வச்சுருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே குரூப் 4க்கு போதுமான இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா 1992ஆம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்த சட்டம் எந்த ஆர்டிக்கல்னா 73, 74. ஓகேவா? அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்திய அரசு சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1935. இது வந்து தன்னாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு 1937 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்து வந்து 1882ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்பு முறையை அறிமுகம் செய்தல் மூலம் இந்தியவர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. அந்த வருஷம் ரொம்ப முக்கியம், 1882. அடுத்து கீழே நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அரசியலமைப்பில் இணைக்கப்பட்ட 40வது சட்டம் எவ்வாறு எடுத்துக்கிறது? அரசு ஊராட்சி மன்றங்களை அமைப்பதற்கு தன்னாட்சி அமைப்பு. அந்த 40வது சட்டம் மட்டும்தான் பஞ்சாயத்தை பற்றி சொல்லும். ஓகேவா? அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சமூக அபிவிருத்தி திட்டம்னா 1952, தேசிய நீடிப்பு சேவை 53, பஞ்சாயத்து ராஜ்னா 57. இதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள். பல்வந்த்ராயா மேத்தா குழு, இது வந்து ஜில்லா பற்றி சொல்லுது. அசோக் மேத்தா குழு வந்து அனைத்து நிலையிலையும் தேர்தலை பற்றி சொல்லுது. ராவ் குழு வந்து வேறற்ற புற்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ வேறற்ற புற்கள் என்று அழைக்கப்படும் குழு எதுன்னு கேட்கலாம் கொஸ்டின். அடுத்து எல்எம் சிங்வி குழு வந்து 1986, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 2 மில்லியனுக்கு குறைவான மக்கள் தொகையுடைய சிறு மாநிலங்களில் பஞ்சாயத்துகள் ஈரெடுக்கு முறையில் இருக்குமா? ஓகேவா? அந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். பெண்களுக்கு வந்து 1/3 இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. தேர்தல் வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்குது. அடுத்து வந்து 1994 வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருத்தம்லாம் கொண்டு வருவாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பாயிண்ட் முக்கியம். அடுத்து கீழே பாருங்கள். ஒரு வருடத்துக்கு கிராம சபை ஸ்டார்டிங்கில் 4 முறை, இப்போ வந்து அதை 6 முறை ஆக்கியிருக்காங்க. ஒரு வருடத்தில் 6 முறை கிராம சபை கூடும். எந்தெந்த டேட்டுன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா டேட்டை நான் கீழே எழுதி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து நீர் தினம் மார்ச் 22, உள்ளாட்சி தினம் நவம்பர் 1. அது 4 வந்து ஆல்ரெடி இருந்தது தான், இந்த 2 மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து குடவோலை முறை வந்து யாரோட காலத்தில் அப்படின்னா சோழர் காலத்தில் தான். அது முக்கியமாக முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர், சம்பந்தப்பட்ட வட்டாட்சி வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிட அதிகாரம் பெற்றவர் ஆவார். அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பெரியாரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1917 வந்து பல ஆண்டு ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்தார். இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து குழாய் மூலம் குடிநீர். அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அது வருஷத்தை பார்த்துக்கோங்க, 1919. ஓகே. அடுத்து வந்து கீழே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினருக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுவது யாருன்னு கேட்கலாம். மேயர் தான். ஓகேவா? அதுக்கடுத்து சைடில் இருக்க மாநகராட்சி எத்தனை இப்போ ஸ்டார்டிங்கில் அதுவரை அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து 1 வேர்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு லெசன் வந்து நான் இப்போ 5 நிமிஷத்தில் சொல்கிறேன்னா அதை நான் ரீட் பண்ணுறதுக்கு 1 or 2 hours ஆகி அதை ரீட் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து தான் சொல்கிறேன்.
உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.